அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாக்காளர் பெருமக்களே, அனைவரையும் தேர்தல் கச்சேரி நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது விழாக்குழு. தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி முழுமையாக இந்த திமிரெல்லாம் எனக்கு பெரியார் கிட்ட இருந்து வந்தது. அரசியல் என்னவெல்லாம் தப்பா இருக்கும் அதெல்லாம் நம்ம அரவக்குறிச்சி தொகுதியில் இருந்தாங்க ஆரம்பிச்சோம். பிரித்தாளும் கொள்கை நடந்து கொண்டிருக்கிறது. நான் வாரிசு இல்லாத ஒரு வாரிசு. நீங்க எல்லாருமே கூட்டணி தான் கேக்குறீங்க, ஏன் தனிச்சு நிக்க கேட்க மாட்டேங்கிறீங்க? அதாவது சார், ஒரு பக்கம் மக்கள் ஜனநாயகம் தேர்தல் அரசியல்னு டார்ச் லைட்டை பிடிச்சிட்டு போறீங்க, இன்னொரு பக்கம் நாயகன் மீண்டும் வரான்னு படத்து பக்கமும் போயிடுறீங்க. அப்போ எப்போதான் சார் நீங்க முழு நேர அரசியல்வாதியா இருப்பீங்கன்னு ஆண்டவர்கிட்ட யாரோ கேட்டிருப்பாங்க போல. அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில், ஆச்சரியப்படுற மாதிரி. பாருங்களேன். நான் கோபத்தில் அரசியலுக்கு வந்தவன் அல்ல, சோகத்தில் வந்தவன். என் மக்களுக்கு இப்படி நடக்கலாமா, ஏன் இப்படி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் வந்தவன் நான். அப்ப முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களேன்னு. முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார்? நான் இன் வெறுமையில போட்டு பேசிட்டேன்னு யாராவது தப்பா பேசிடக்கூடாது. ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை. முழு நேர அப்பனும் கிடையாது, முழு நேர கணவனும் கிடையாது, முழு நேர பிள்ளையும் கிடையாது. அவனுக்கு 8 மணி நேரம் தூங்கி ஆகணும், 8 மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும், 4 மணி நேரம் வீட்டில் இருக்கணும். அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள். இது என்ன இவ்வளவு திமிரா பேசுறாரு? இந்த திமிரெல்லாம் எனக்கு பெரியார் கிட்ட இருந்து வந்தது. பெரியார் கிட்ட இதே மாதிரி கணக்கு கேட்ட போது, இன்னொருத்த காசை எடுத்து செலவு பண்றவன் தாண்டா கணக்கு கொடுக்கணும். அல்வா இவ்வளவு சாப்பிட்டேன், சிகரெட் இவ்வளவு பிடிச்சேங்கிற கணக்கெல்லாம் அவன் தான் கொடுக்கணும். இது ஏன் காசு அப்படின்னாரு. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இதையே தான் என்னுடைய கட்சிக்காரர்களும் சொல்ல வேண்டும். இது ஏன் காசை நான் பண்றேன். ஏன்னா இந்த பொய்யெல்லாம் இனிமே சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க, ஒரு வேட்பாளர் 95 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு. எங்க சொல்லுங்க, 95 லட்சம் ரூபாய் மட்டும் செலவு பண்ணா என்ன ஆகும்? கோவை தெற்கு தான் ஆகும். தோற்றேன் என்பது 1728 ஓட்டுகள் அல்ல. என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன். அதுதான் நமது தோல்வியும். 90,000 பேர் ஓட்டு போடலாங்க. அப்ப 95 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேர்மையானவன் ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல குத்தத்தை போட்டுட்டு நான் அதோட நிறுத்திக்கிறதா இல்ல. என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம், நாங்க போக வைக்கிறது அதை விட கஷ்டம். இந்த கட்சி ஆரம்பிப்பதால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது, இன்னும் சொல்ல போனா நஷ்டம் தான். ஆனால் நாளை இதே இடத்துல எனக்கு ஒரு சின்ன பெசகு நடந்து போச்சு அப்படிங்கும் போது இதை விட பன்மடங்கு கூட்டம் கூடியது. அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான். ஆக மொத்தத்துல 95 லட்சம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒரு நேர்மையானவர் வெற்றி பெற முடியாது அப்படின்றதுதான் ஆண்டவருடைய கருத்து. சரி, அப்படியே இந்த பக்கம் வருவோம். என்னன்னா, இந்த பாருங்க, திமுகல கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் இறுதி கட்டத்தை எட்டிருக்கு, தொகுதி பங்கீடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சைட்ல இன்னும் அந்த மாதிரி எதுவும் தெரியல. அது மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் ஓபன்னஸ் செல்வம், அதே போல டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து தேர்தல் நேரத்துல கடைசி நேரத்துல சின்னத்தை முடக்க போறதா திட்டம் வச்சிருக்காங்களே, இது உங்களுக்கு தெரியுமா? என்ன முடிவெடுக்க போறீங்க? திமுக எந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க? பேசிட்டு இருக்காங்கல்ல, அமைச்சிருக்காங்களா? முடிவு வழியில பேச்சுவார்த்தை முடிஞ்சாதான் உறுதி. அதுலயே எத்தனை கட்சி இருக்குது, எத்தனை கட்சி வெளியே பொறுத்து இருந்து. உச்ச நீதிமன்றம் கொடுத்தாச்சு, உயர் நீதிமன்றம் கொடுத்தாச்சு, எல்லா மன்றமும் கொடுத்தாச்சு, நீதிமன்றத்தில் எல்லா தீர்ப்பு வந்தாச்சு, தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு. இன்னுமே எங்க போய் முடக்க முடியும்? அது ஆசை நிறைவேறாது, நிராசையா தான் இருக்கு. அதாவது உச்ச நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வாங்கியாச்சு, தேர்தல் ஆணையத்தில் வாங்கியாச்சு. இனிமேல் என்ன இருக்க போகுது? அவை எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க? நிராசை எப்பொழுது நிறைவேறும். தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி முழுமையாக. பாஜக அதிமுக சேர்ந்துட்டு அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதாவது ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சி போறது அவருடைய ஜனநாயகம். அதுல யாரும் ஒருத்தர் போறாங்க இல்லைன்னு சொல்லி நம்ம தடுக்க முடியாது. இது ஜனநாயக நாடு, இது ஜனநாயக நாடு. யாரு வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுக வராங்க, அதிமுக கட்சியிலிருந்து போறாங்கன்னா அது அவருடைய மனநிலை பொறுத்து இருக்கு. அதாவது அரசியல் வாரிசுனா புரிஞ்சுக்கணும். சீட்டு கொடுக்கறதுல போர் இல்ல, தலைமை பொறுப்பு.
புரியுதா? திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார். அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு யார் தலைவர்? திரு ஸ்டாலின். அதுக்கு பின்னால உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் வாரிசு. சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது. இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க, நாளைக்கு சீட்டு கொடுக்க விட்டுருவாங்க. அது வாரிசா வராது. ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிடும், அந்த குடும்பத்துடைய கைக்கு போயிடும். ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. பிரதமர் வேட்பாளர் மற்றதெல்லாம் பாருங்க, ஒரிசாவில் பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு, அங்க இருக்கிற முதலமைச்சர். தெலுங்கானாவில் அப்படி இருக்காரா? ஆந்திராவில் அப்படி இருக்குதா? மேற்கு வங்காளத்தில் அப்படி இருக்குதா? பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம் ஜெயிக்கல. ஏன் 2014 அம்மா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி செய்யலையே? ஆக எங்களை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யறாங்க. எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர் தான் எஜமானர். மேகதாது என்ன நடந்ததுன்னு போது பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அவதூறு வழக்கு சொன்னாங்க. நீதிமன்ற அவதூறு வழக்கு நாங்கள் போட்டேன். இந்த ஆணையாளர் மீது தில்லு திராணி இருந்து அந்த அரசு போடணும். ஓஹோ, சீட்டு கொடுக்கறதெல்லாம் வாரிசு அரசியல்ல வராதோ? சரி சரி அப்படின்னு நம்ம சம்பந்தப்பட்ட அண்ணன் ஜெயக்குமார் கிட்டையும் கேட்டோம். என்னென்ன மேடைக்கு மேடை கிடைக்கிற இடத்துல எல்லாம் அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன்னு பேசுறீங்களே, இப்ப உங்க பையனுக்கு சீட்டு கேக்குறீங்களே, இதெல்லாம் வாரிசு அரசியல்ல வருமான இல்ல எதுல வரும், எந்த பட்டியல வரும்னு கேட்கவும் அந்த பட்டியல் அவரே சொல்லியிருக்கிறார் பாருங்க. பொதுவாகவே திமுக ஒரு குடும்ப அரசியல். திமுக ஒரு குடும்ப அரசியல். அப்பா புள்ள பேரன் கொள்ளு பேரன் அந்த மாதிரி அந்த தலைமுறை வருது. இங்க அந்த மாதிரி யாரும் இல்லையே. இங்க யாருமே கிடையாது. இங்க கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய காரிலும் அவருக்கு அந்த ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்க்கின்ற இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஏன்னா இங்கே வாரிசு அரசியல் கிடையாது. உழைப்பவரே உயர்ந்தவர். அதுதான் புரட்சி தலைவருடைய தாரக மந்திரம். அந்த ஒரு வகையில் உழைப்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த உரிய அங்கீகாரம் இருக்கும். இப்போ நீங்க கேட்ட கேள்விங்க, அதை நான் கிளாரிஃபை பண்றேன். இப்போ ஃபார்ம் ஏபி அது பொதுச் செயலாளர் போடணும். அந்த பொதுச் செயலாளர் தன்னுடைய மகனுக்கு அந்த ஏபி ஃபார்மை போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தா அது வாரிசு அரசியல். இப்போ அந்த மாதிரி பொதுச் செயலாளர் யாருமே அவர் சொந்தக்கார யாருமே கொடுக்கலையே. ஏபி ஃபார்ம் வாங்க சொன்னார் அவரு. இப்போ இவர் ஜெயவர்தன் எடுத்துங்க, இது வாரிசு அரசியல் வர இந்த கேட்டகரியே வாரிசு அரசியல் வராது. இது வாரிசு அரசியலே வராது. இவங்க ஏன் சொல்றேன்னா 2014 அம்மா தான் கையெழுத்து போட்டாங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல. அப்போ பொதுச் செயலாளர் அம்மா. அந்த வகையில் அம்மா கையெழுத்து போட்டதுனால இப்போ அவர் 2014 நின்னாரு, தொடர்ச்சியா நல்லது பண்ணாரு. 2019 ஒரு சொற்ப சதவீதம் 8% தான் பெரிய அளவுக்கு. சென்னையிலே 8% தான் தென் சென்னையில் டிஃபரன்ஸே. அந்த அளவுக்கு தான் அவருடைய அந்த தோல்வி இருந்தது. மறுபடியும் விடாமுயற்சியில் இன்னைக்கு கழக பணியாற்றிட்டு இருக்கும்போது அவர் சீட்டு கேட்டிருக்காருன்னா அது எப்படி வாரிசு அரசியல் வரும்? அது வாரிசு அரசியல் வருது. ஆக மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க, வாரிசு அரசியல் அப்படின்றது அமைச்சர்களுக்கோ முன்னாள் அமைச்சர்களின் பசங்களுக்கோ கொடுக்கறது இல்ல. தலைமையில் இருக்கிற பொதுச் செயலாளருடைய பையனுக்கு கொடுத்தா தான் அது வாரிசு அரசியல். சரி, இந்த பக்கம் பாஜக தேர்தல் பணிகள்லாம் எப்படிலாம் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு பார்க்கவும் அங்க நம்ம அண்ணாமலை பேசிட்டு இருந்தார். என்ன பேசிட்டு இருந்தாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் படிச்சவங்களுக்கு வேலை இல்லாம, வேலை வாய்ப்பு இல்லாம, வருமானம் இல்லாம திண்டாடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சிலர் பேசிக்கிறாங்களே, என்னமோ போங்க. ஐயா, அரசியல்ல என்னவெல்லாம் தப்பா இருக்கும் அதெல்லாம் நம்ம அரவக்குறிச்சி தொகுதியில இருந்தாங்க ஐயா ஆரம்பிச்சோம். இந்த தொகுதியில இருந்துதான் அரசியல்ல என்னெல்லாம் தப்பு பண்ண முடியுமோ இங்கிருந்து ஆரம்பித்தது. என்ன ஆச்சுனாலும் 234 தொகுதியும் முடிக்க வேண்டும் என்று சொன்னார். அது மழை வந்தாலும் சரி, புயல் இருந்தாலும் சரி, உன்னுடைய உடம்புக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, 234வது தொகுதி நீ முடிக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீ என்னை அழைத்தால் எந்த பணி இருந்தாலும் கூட விட்டு அந்த நேரத்திலே நிற்பேன் என்று உலகம் போற்றக்கூடிய உத்தமர் தலைவர் அவர்கள் வாக்கு கொடுத்தார். டிஎன்பிஎஸ்சிக்கு மெம்பர் இல்ல, டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மன் இல்ல, யாரும் இல்லை. எல்லாம் சொந்தக்காரங்க, கூட இருந்தவங்க. இவங்களே நீங்க கவர்னர் அனுப்பிச்சா எப்படி கவர்னர் கையெழுத்து போடுவார்? என இளைஞர்கள் ஒரு பக்கம் படிப்புக்கேற்ற வேலையோ வேலைக்கேற்ற ஊதியமோ இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார். என்னை போன்ற சாமானிய மனிதனுங்க ஐயா இந்த கிராமத்துல, இந்த ஊர்ல விவசாய குடும்பத்துல பிறந்து எனக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு சமமாக அமர்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தொலைபேசி மூலமாக அவருக்கு அழைத்து சொல்லக்கூடிய ஒரு தகுதி இந்த கட்சி கொடுத்திருக்குன்னா, ஒரு முதல் தலைமுறை விவசாய குடும்பத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை இது இந்தியால எந்த கட்சி கொடுக்காதுங்க. எந்த கட்சி கொடுக்காது. அரசியல் 30 வருஷம் ஆச்சுங்களாங்க ஐயா. பழைய சரித்திரத்தை பார்த்து யாரும் என்ன வேண்டிய அவசியம் இல்லைங்க ஐயா.
2024 பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பாருங்க. 40க்கு 40 நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வரப்போகுது. இதை நம்பாதவர்கள் யாருன்னா ஏசி ரூம்ல உட்கார்ந்து கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்குலாம் நல்லா தெரியும், விநாச காலே விபரீத புத்தி. தெரியல அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்காதீங்க. விநாச காலே விபரீத புத்தினா என்னன்னா, தன் அழிவை நோக்கி தானே, அதாவது தனக்கு தானே குழி நோண்டிக்கிறது தான் விநாச காலே விபரீத புத்தி. அதைத்தான் நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு இங்க ஒரு அண்ணன் சொல்லியிருக்கிறார். யாருன்னு பாருங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றாலே அது இளைஞர் பட்டாளம். திமுக ஆட்சி அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு. பழனிசாமி கம்பெனிகிட்ட பணபலம் இருக்கு. புரட்சி தலைவர் கொடுத்த அந்த சின்னத்தை வைத்துட்டு மக்களை ஏமாத்திடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த தேர்தலில் துரோகத்திற்கான பலனை அனுபவிக்காமல் விடமாட்டார்கள். அதற்கான வேலையை தான் அண்ணன் பழனிசாமி செஞ்சிட்டு இருக்கு. விநாசகாலை விபரீத புத்தின்னு சொல்லுவாங்களே, அதுதான் பழனிசாமி இன்றைக்கு செய்திருக்கார். என்னென்று கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களோ அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். இது எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற நீதியாகும். பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக பட்ஜெட்டுங்கிற பேர்ல மறுபடியும் மக்களை ஏமாற்றுவதற்கான திட்டங்களை அறிவிச்சிருக்கார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், போற இடத்துல எல்லாம் கேட்கிறாங்க, மாணவர்களுக்கு புதிதாக 2500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம் கல்வி கடன் கொடுப்பதற்கு. ஏற்கனவே 30 வயதிற்கு உட்பட்ட மாணவர்களின் கல்வி கடன் எல்லாம் ரத்து செய்வோம்னு சொன்னாங்களே, அது என்ன ஆனிச்சுன்னு கேட்கிறாங்க. இதே மாதிரி விவசாயிகள் அவர்கள் பயிர்க்கடன்களை எல்லாம் ரத்து செய்வோம், விளைபொருட்களுக்கெல்லாம் உரிய அடிப்படை ஆதார விலையை நிர்ணயம் செய்வோம்னாங்க. இன்னைக்கு 4வது முறையாக விவசாயிகளுக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அந்த பட்ஜெட்ல ஏதாவது தீர்வு இருக்கா? அது போல எத்தனையோ சொல்லிட்டு போலாம். திமுக ஆட்சியில இன்னும் சொல்ல போனா, உங்க இந்த நெல்லை மண்டலத்தில் தாமிரபரணி ஆற்றை புனரமைக்க திட்ட அறிக்கை தயாரிப்பதாக சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகும் தாமிரபரணி என்ற ஆறு இருப்பதே அரசுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. இந்த ஆட்சியில மக்களை ஏமாற்றி ஒரு குடும்பம் தான் பொழைக்குதுங்கிறது தான் உண்மை. இன்றைக்கு திமுக கூட்டணியை நம்பிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர்கள் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தேர்தலிலே நீங்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அட என்னன்னா நீங்க, அவரு ஒரு பக்கம் பட்டியல் 1, பட்டியல் 2, பட்டியல் 3 சொல்லி அடிச்ச மாதிரி நிறைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் கட்சியில சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி கேட்டா நீங்க என்னன்னா, அவர் தாடி உருவம் அவரை பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. இப்படிலாம் நோ இப்படிலாம் சொல்லக்கூடாது. இயக்கத்தில் பற்று உள்ளவங்க கண்டிப்பா எந்த நிலையிலும் அந்த தடம் மாற மாட்டாங்க. அது உறுதியா நான் சொல்றேன். நான் அதே நேரத்தில் பிற இயக்கத்துல இருந்து வலை வீசி ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறாரு. இப்போ அதாவது இந்த புல்லை பிடிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா, அந்த வேலை. இப்போ அவர் தாடியெல்லாம் பார்க்கும்போது மாயாண்டி பூச்சாண்டி மாதிரி தான் இருக்குது. அவரு அந்த மாதிரி தான் இப்போ பார்க்குறாரு. வந்துட்டாரா பூச்சாண்டி மாயாண்டி, அப்படிதான் அவருடைய அந்த தோற்றமே இருக்கு. அதனால அந்த பூச்சாண்டி மாயாண்டி பார்த்து மீதி கட்சி பயப்படணும். நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பெண்மையை இழிவுபடுத்தக்கூடாது. அதாவது அவங்க நடிகை திரிஷா எவ்வளோ ஒரு மனம் ஒரு கஷ்டப்பட்டு அந்த ட்வீட் போட்டிருக்காங்க. அதை கேட்கும்போது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். நான் இப்படி சொன்னது நான் சும்மா விட போகிறதில்ல, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. முன்னாடி சொன்னதை அதே போல் நம்முடைய கழகத்தின் பூச்சா எடப்பாடியை பற்றி தாறுமாறாக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்காரு. ஏன்னா அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இந்த விடியாத அரசு பற்றி சட்ட நடவடிக்கை. இன்னைக்கு ஃபுல்லா ஒரே வாரிசு அரசியலா இருக்கு போங்க. அப்ப அக்காவும் வாரிசு அரசியலை பத்தி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயம் தாங்க. எப்படிங்க வெளிமாநிலத்தாளு அப்படின்னு சொல்லுவீங்க? அப்படிலாம் சொல்லலாமா? அக்கா வேதனையோடு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. பயணம் சுமூகமான பயணம் இல்லை, கடுமையான பயணம் தான். நான் வாரிசு இல்லாத ஒரு வாரிசு, நேரடி வாரிசாக எங்க அப்பாவோடு பயணம் செய்திருந்தால் எனது பயணம் மிக இலகுவாக இருந்திருக்கும். ஆனா நான் எதிர்
அணியில் சேர்ந்து எதிர் இயக்கத்தில் சேர்ந்து நானே என்னை உயர்த்தி கொண்டதால் நான் பல கடுமையான சூழ்நிலைகளை சந்தித்து விட்டு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். எனது பணிக்காக இடப்பட்ட பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதில் கூட ஒரு சின்ன வருத்தம், நான் போட்டி போடுறேன்னு எங்கேயும் வெளிப்படையாக சொல்லலை, அதுவும் புதுச்சேரியில தான் போட்டி போடுறேன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்குள்ள இவங்க வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கோடு போட்டு சொல்றாங்க. தயவு செய்து இந்த மண் வந்து தாய்மடி மண். இந்த மண் வந்து மரியாதைக்குரிய அரவிந்தர் எங்க பிறந்தாருன்னு பார்க்கல, இந்த மண் தாங்கி பிடித்தது. அதுக்காக உடனே நான் புதுச்சேரியை மனசுல வச்சு பேசுறேன்னு நினைக்காதுங்க. இந்த வார்த்தைக்கு பதில் சொல்ல வெளிமாநிலத்தை சார்ந்தவர் என்று தயவு செய்து எழுதாதீங்க. ஏன்னா மக்கள் மனசுல அது இல்லை. இன்னைக்கு பாரதியாரை தாங்கி பிடித்தது இந்த மண். பாரதியார் மட்டும் நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, பாரதியார் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் புதுச்சேரியில இருந்திருந்தாருன்னா, பார்டரை கிராஸ் பண்ணாம தமிழகத்திற்கு அந்த காலத்துல போகாம இருந்திருந்தாரு, அவர் இன்னும் அதிக நாட்கள் நாம் கவிதை எழுதுவதை நாம் பார்த்து கொண்டிருப்போம். அது மட்டும் இல்ல, நான் வந்து ராம்டெசிவிருக்கு மருந்துக்கு அங்க போய் தனிப்பட்ட முயற்சி செய்து இங்க எடுத்துட்டு வந்தது வேறு மாநிலம் நான் பார்க்கவே இல்லை. இந்த மாநிலத்தை தெருவா ஊசி போட்டுக்கோங்க என்று நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன மருத்துவராக என்னை பார்த்த உடனே கதவு மூடினவங்க இருந்தாங்க, மரத்துக்கு மேல ஏறி எனக்கு எதிரியா பார்த்தவங்க எல்லாம் இருந்தாங்க, வில்லி மாதிரி பார்த்தாங்க, ஊசி போட சொல்றாங்க அப்படின்னு. ஆனாலும் தெருவாக இறங்கி ஊசி போட சொன்னதுன்னா வேறு மாநிலம் என்று நான் பார்த்ததே இல்லை. நான் இந்த மாநிலத்தை வேறு மாநிலம் நான் நினைக்கிறதே இல்லை. அதனால தயவு செய்து வேறு மாநிலம் என்று நான் ஒரு நிமிடம் கூட நான் அதை நினைத்ததில்லை. அதனால வேறு மாநிலத்தவர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை தயவு செய்து எனக்கு கொடுக்க வேண்டாம் என்பதை உங்கள் சகோதரியாக உங்கள் வீட்டு பெண்ணாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சுய எண்ணமோ இல்லாம தான் இன்றும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால தயவு செய்து என்னை வேறுபடுத்தாதீர்கள். அது எனக்கு மிகுந்த மனவலியை தருகிறது. மனவலி வந்தா எனக்கு எப்பவுமே மன வலிமையும் வரும், வலிமையும் நான் பெறுகிறேன். அதே நேரத்தில் நான் போட்டி போடுறேன் அப்படின்றதுனால உடனே இவங்களை வேட்டி பண்ண போட்டி போடுறேன்னு நான் சொல்லவும் இல்லை, நான் இந்த மாநிலத்தில் இந்த தொகுதியை தான் நான் கேட்கிறேன்னு சொல்லவும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு என்ன வழிகாட்டுதல் வருகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி நான் நடப்பேன் என்பதை தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல முடியும். பாத்தீங்களா, அரசியல் வேற, ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துறது வேற மாநிலத்தவங்கன்னு இனிமேலும் சொல்லாம இருங்கன்னு அக்கா வேதனையோடு சொல்லியிருக்கிறாங்க. கேட்டுங்க. சரி, ரைட். இந்த பக்கம் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது வழக்கமா காங்கிரஸ் தலைவர்களா புதுசா ஒருத்தவங்க பொறுப்பேற்றுக்கிட்டா ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்கும். அந்த செய்தியாளர் சந்திப்புல முக்கியமா கட்டாயம் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, தமிழகத்துல பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நிச்சயமாக மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அண்ணனும் சொல்லியிருக்கிறாரு. திமுகவுக்கு ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறார். யாரு பாருங்க. காங்கிரஸ் எப்பொழுதுமே இந்த சவாலை சமாளித்து வெற்றி காண்கின்ற பேரியக்கம் தான் காங்கிரஸ் பேரியக்கம். ஆனால் இப்பொழுது சவால் யாருக்கு வந்திருக்கிறது என்றால், இந்த தேசத்திற்கு சவால் வந்திருக்கிறது, நம்முடைய மண்ணுக்கு சவால் வந்திருக்கிறது. பிரித்தாளும் கொள்கை நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. இந்த ஆபத்தை தவிர்க்க வேண்டும், இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும். இயற்கைக்கு முரணாக, உண்மைக்கு புறம்பாக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு கனவு கண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் தொண்டர்கள் ஒருபோதும் பாஜக தமிழகத்தில் காலூன்ற அனுமதிக்க மாட்டார்கள் என்ற செய்தியை நான் இப்பொழுது பதிவு பண்ண தயாராக இருக்கிறேன். இந்த டீம் ஒர்க் என்று சொல்லுவார்கள். நாம் எல்லாம் இப்பொழுது அந்த டீம் ஒர்க் செய்தால்தான் காங்கிரஸ் பேரியக்கத்தை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி என்று வரும் என்று கனவு காண்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தொண்டர்கள், தோழர்கள். அவர்களுக்கு இதை காணிக்கையாக்க முடியும். எங்களுக்கும் கனவு உண்டு. ஒரு நாளைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெருந்தலைவர் ஆட்சி வர வேண்டும் என்று. அதற்கு எல்லோரும் சேர்ந்து அஸ்திவாரம் போடுவோம், எல்லோரும் சேர்ந்து தளம் அமைப்போம். இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் அது நடந்தே தீரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த தேசத்தில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால், 138 ஆண்டுகளை கடந்த கட்சி இருக்கிறது என்றால், எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும், எவ்வளவோ பேரிடர்கள் வந்தாலும், எவ்வளவோ சங்கடங்களை கொடுத்தாலும், 138 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பேரியக்கம் அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் என்பதை உலக நாடுகள் அறியும்.
எங்க பார்த்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தை. இந்த பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை, அந்த பக்கம் கூட்டணி, இங்க கூட்டணி, அங்க கூட்டணி, டிவியை திறந்தா கூட்டணி, பேப்பரை பார்த்தா கூட்டணி. வெறும் கூட்டணி கூட்டணின்ற வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறப்ப எந்த மனுஷனுக்கும் எரிச்சல் வரத்தானே செய்யும். அதுதான் அண்ணனுக்கும் எரிச்சல் ஆயிருக்காரு போல. நீங்கள் எல்லாருமே கூட்டணியாக தான் கேட்குறீங்க, ஏன் தனிச்சு நிற்கணும்னு கேட்க மாட்டேங்கிறீங்க? நீ கூட்டணின்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? கட்சி ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் கூட்டணி. எங்கே நிற்க போகிறீங்கன்னு கேட்டால் பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கும். எங்கே கூட்டணியானா அது சொல்லுவோம். அதான் 24ஆம் தேதி முடிவெடுத்த பிறகு கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்க நில்லுங்கண்ணே, தனிச்சு நில்லுங்க, தைரியமா நில்லுங்க, அப்புறம் பார்த்துப்போம். சரி, இந்த பக்கம் இந்த காங்கிரஸ்லயே சீட்டு கொடுத்தவங்களுக்கு திருப்பி சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு போர்க்குடி தூக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, இந்த பக்கம் ஒரு போஸ்டர்லாம் விட்டுருக்காங்க. அதாவது காணவில்லை அப்படின்னு ஒரு பிரபலமான நபரை போஸ்டர் ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அவர் விளக்கமும் கொடுத்துருக்காரு, பாருங்க. என்ன நேற்று என்னை காணோம்னு நினச்சிருந்தாங்க. நேற்று என்னை வந்து புதுக்கோட்டையில் பார்த்துருக்கலாம், நேற்று என்னை செங்கமுனூரில் பார்த்துருக்கலாம், என்னை காரைக்குடியில் பார்த்துருக்கலாம், இன்றைக்கி காரைக்குடியில் பார்த்துருக்கலாம், இன்றைக்கி சாயங்காலம் என்னை திருப்பூணத்தில் பார்த்துருக்கலாம். அதனால் போஸ்டர் அடித்தவங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி அடிச்சிருக்காங்கன்னு யாருன்னு கேட்டேன், ஏதோ பேர் சொன்னாங்க. அந்த பேரை நான் இந்த பகுதியில் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இருக்கதே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு நிஜமாக அந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குதுன்னு இப்போ சொல்லி தான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கட்சி இந்த பகுதியில் நான் இதுவரையும் நான் என்கவுண்டர் பண்ணதே இல்லையே. நான் இந்த மாதிரி அந்த ஒரு கட்சியோட அந்த கட்சியோட நிர்வாகியோட நான் இன்ட்ராக்ட் பண்ணதே கிடையாது. இந்த போஸ்டர் ஓட்டினதே அவங்களுக்கு அதிகமான எனக்கு பப்ளிசிட்டி சொல்லியிருந்தாலும் நல்ல போட்டோ கொடுத்துருப்பேன். போஸ்ட் அடிக்கிறீங்க, ஒரு நல்ல போட்டோவை வாங்கி அடிக்க மாட்டீங்களா? அண்ணன் பாருங்க வருத்தப்படுறாரு. அடுத்த முறை அண்ணங்கிட்டே ஒரு நல்ல போட்டோவை வாங்கி போஸ்ட் அடிங்க. சரி, அடுத்ததா என்ன சொல்ல வர அப்படின்னா, திமுக கூட்டணியில திருச்சி தொகுதிக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும் போல. ஒரு பக்கம் அதிமுக கேட்கறாங்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கேட்கறாங்க, இன்னொரு பக்கம் திமுகவே கேட்கறாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த தொகுதியில யாரு நிக்க போறாங்க அப்படின்றது பயங்கரமான பேசுபொருளா இருக்கக்கூடிய சூழல்ல திருச்சியின் திமுக முகமாக பார்க்கக்கூடிய அண்ணன் KN நேருவினுடைய மகன் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். என்னன்னு பாருங்க. டைம் இல்லைங்க, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனு. நான் தனியா சொல்றேன், நான் தனியா வரேன். தனியா இதுக்குன்னா டேட் வந்த பிறகு நம்மளே வரப்போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியதான் போகுது. திருச்சியா சார் உங்க விருப்பம்? எல்லாமே என்ன சொல்லுதோ அதானுங்க, நம்ம என்னங்க டிசைட் பண்றது, பாத்துக்கலாங்க. அண்மையில தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக செல்வ பெருந்தகை பதவி ஏற்றிருந்தாரு. அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதுக்கு வாழ்த்தும் சொல்லியிருந்தாங்க. அண்ணன் திருநாவுக்கரசர் அவர் பாணியில என்ன சொல்லியிருக்கிறார்னா, சிறப்பா வேலை செஞ்ச கேஸ் அடைகிறிய இப்பதான் நல்லபடியா வழி அனுப்பி வச்சிருக்கோம். அதே போல செல்வ பெருந்தகை நல்லா வேலை செஞ்சா அவரையும் நல்லபடியா வழி அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னன்னா இப்பதான் பதவி ஏற்றிருக்கிறாரு, அதுக்குள்ள வழி அனுப்புறதை பத்தி பேசுறீங்க. சரி பாருங்க. ஏற்கனவே ஒரு 5-6 பேர் இருக்கும் முன்னாள் தலைவர்கள், அந்த பட்டியலில் அவரும் சேர்ந்தார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பணியாற்றிய காலத்தில் மகிழ்ச்சியோடு பணியாற்றினார். அதனால இப்போ பணியை ஒப்படைக்கிற போதும் மகிழ்ச்சியோடு ஒரு ஒப்படைத்திருக்கிறார். அதில் எந்த வருத்தமும் அவருக்கு இல்லை, யாருக்கும் இல்லை. அவரோடு நாம் பழகிய அந்த காலங்கள் மகிழ்ச்சியான காலம். அவருடைய தலைமையிலே பணியாற்றிய காலம் நிச்சயம் மகிழ்ச்சியான காலம், அது சந்தேகமே கிடையாது. அதுபோன்று இன்னொரு செல்லப்பந்தக 5 வருஷம் இருக்கட்டும், 10 வருஷம் இருக்கட்டும், 50 வருஷம் இருக்கட்டும், அப்படி ஒரு நாள் இப்ப வர வேண்டாம், ஒரு 50 வருஷம் கழிச்சு வரட்டும். வரும்போது எல்லோரும் சேர்ந்து அவர் நாங்கள் எல்லாம் பாராட்டணும். அதே மாதிரி சிறப்பாக பணியாற்றினார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய பணி தொடரும், சிறப்பாக இருக்கும். அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு கட்சி தலைமை எடுத்து நடத்துகிற இந்த காலத்தில் பல்வேறு முன்னேற்றங்களை கட்சியிலே அவர் கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன். மேடைக்கு மேடை, பேச்சுக்கு பேச்சு, சவாலுக்கு சவால்னு நம்ம தலைவர்கள் என்னெல்லாம் பேசினாங்க, எப்படிலாம் பேசினாங்கன்னு பார்த்திருப்பீங்க. நிச்சயமா சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ, ரைட் டெஸ்டிங். ஹலோ, 1 2 3. ஹலோ.